அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் 1ஆம் தேதி, ஆடி மாதம் 16ஆம் தேதி, வியாழக்கிழமை. துவாதசி திதி 3:20 வரை, அதற்கு மேல் திரையோதசி திதி. நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரம் 10:24 வரை, அதற்கு மேல் திருவாதிரை நட்சத்திரம். ராகு காலம் 1 to 3 வரை, யமகண்டம் காலை 6 to 7:30, நல்ல நேரம் 10:45 to 11:45 வரை. சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்காரர்கள் கூடியது. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சள், கோல்டன் கலரு, பிஸ்கட் கலரு, அந்த மாதிரி. அதே மாதிரி அவாய்ட் பண்ண வேண்டியது பிங்க் அல்லது மெரூன். காலையில் எடுக்க வேண்டிய உணவு துவரம் பருப்பு சம்மந்தப்பட்டது, சாம்பார் அல்லது டால், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்பொழுது இந்த சந்திரனை பற்றி சொல்லும்போது, சந்திரன் 9ஆம் வீடு 10ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி பார்த்துவிட்டு ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். 9இல் சந்திரன் இருந்தால் நல்ல படிப்பு உடையவர், புத்திசாலித்தனமாகவும் இருப்பார். அதே சமயத்தில் தர்ம சிந்தனை உடையவர். ஆமாம், சுறுசுறுப்பான சுபாவம், அடிக்கடி பிரயாணமும் இருந்துக்கிட்டு இருக்கும். தெய்வ பக்தி உடையவர். விவசாயம் பண்ணார்னா அதில் நல்ல வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல குழந்தைகளை உடையவர். இவர் மட்டும் நல்லவர் அல்ல, குழந்தைகள் கூட நல்ல குழந்தைகளை உடையவர். அதே மாதிரி 10ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் நல்ல தைரியசாலி, விடாமுயற்சி உடையவர். ஒரு காரியம் ஏதாவது ஃப்ளாப் ஆனால் கூட மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடியவர். ஸோ விடாமுயற்சி உடையவர், ரொம்ப சாமர்த்தியசாலி. அதே சமயத்தில் கொஞ்சம் நடத்தையில் கொஞ்சம் கோளாறு உடையவர். அநேக நண்பர்கள் அவங்களுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி சுகவாசி, எதையும் விட்டு கொடுக்க மாட்டார், ரொம்ப சுகமாக தான் இருந்துக்கிட்டு இருப்பார். என்ன சுகமாக இருக்க காரணம்னா, இவருக்கு சுலபமாக பணம் கிடைத்து விடுகிறது. அநேக சொத்துக்களுக்கு தர்மகர்த்தாவாகவும் இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. ஓரளவு நன்மைகளே நடக்கக்கூடிய நாள் இது. மனைவி அல்லது தாயார் வழி சொத்துக்கள் சேர வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்க வாய்ப்புள்ளது. ஆமாம், கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ட்ரேடிங் செய்பவர்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கிறது. அடுத்து ரிஷபராசி. பெரியோர் ஒருவரின் சந்திப்பு நிகழ்கிறது. உங்களது பேச்சு பாராட்டை பெறுகிறது. ஓரளவு அதிர்ஷ்டம் கை கொடுக்கப் போகிறது போல் தோன்றுகிறது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கிறது. வெளியூர் பிரயாணங்கள் மூலம் ஓரளவு லாபம் கிடைக்கிறது, அது மெயின். அடுத்து மிதுன ராசி. கணவன் மனைவி உறவு மாத்திரம் அதை சிறப்பாக கூறுறதுக்கு முடியலை. அது பிரச்சனையாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு வருது, யாராவது ஒருத்தருக்கு. அதே மாதிரி அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம், உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருங்க. தொழிலில் பெரிய முன்னேற்றமும் கிடையாது, பெரிய சரிவும் கிடையாது, மீடியமாக போய்கொண்டிருக்கிறது. அடுத்து கடகராசி. அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு மற்ற கிரக அமைப்புகள்லாம் எவ்வளவுதான் நல்ல நிலைமையில் இருந்தால் கூட அந்த அஷ்டம சனிங்கிறது அவ்வப்போது தன் வேலையை காட்டி விடுகிறது. யாரையும் முழுதாக நம்ப வேண்டாம். அதே மாதிரி மேல் அதிகாரிகளிடம் உஷாராக நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் கொடுத்து விட வேண்டாம். மனைவி மக்கள் மூலம் மகிழ்ச்சியை சந்தோஷமே நிலவுகிறது. ஓகே. அடுத்து சிம்மராசி. புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டுமென்ற எண்ணம் நிறைவேறாமல் தாமதித்து கொண்டே செல்கிறது. நண்பர்களுடன் மனப்போக்கு கூட மாறிக்கொண்டே இருக்கிறது. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. இவங்க பெண் நண்பர்களைப் போல மூலம் அதிக செலவு, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலம் அதிக செலவு வர வாய்ப்புள்ளது.
அடுத்து வந்து கன்னியா ராசி. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடப்பதும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதும் நடக்கும். உத்தியோகத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வந்தால் கூட மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. ட்ரேடிங்கில் கூட லாபமே கிடைக்கிறது. அடுத்து துலா ராசி. அதே மாதிரி வந்து சுபகாரிய நிகழ்ச்சி நடக்க போகிறது. அதே சமயம் சில விரும்பத்தகாத நிகழ்ச்சிகளும் கூடவே நடக்க வாய்ப்புள்ளது. உத்தியோகம் வந்து பிரச்சனையின்றி செல்கிறது. மனதில் வந்து பெரிய அளவுக்கு உற்சாகம் எதுவும் இல்லை. பணம் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. ஆயினும் யார்கிட்டையும் கடன் கேட்கறதுக்கு உங்களுக்கு மனசு இடம் கொடுக்கவில்லை. அது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து விருச்சிக ராசி. எதை எண்ணியும் மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம். இனி புதிதாக பெரிய கஷ்டங்கள் எதுவும் வரப்போவதில்லை. இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. அடுத்தல வந்து வைரல் ஃபீவர் போன்ற சீசனல் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. உடம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அடுத்து தனுசு ராசி. அனாவசிய செலவுகளை வந்து குறைத்து கொண்டு சேமிப்பதில் கவனம் செலுத்துகிறீர்கள். ஆமாம், தொழில் விரோதிகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியறதில்லை, இவ்வளோதான் நினச்சா கூட. அதனால் தொழில் நல்லபடியாக நடக்கிறது. தொழில் முன்னேற்றம், பணவரவுலாம் நல்லா போய்கிட்டு இருக்குது. உறவினர்களை வந்து தொடர்ந்து அவங்க கான்டாக்ட்லேயே இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு கூட நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மகர ராசி. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் முடிவாகும் நாள். அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் கிடைக்கிறது. ஏற்கனவே வேலையில் உள்ளவங்களுக்கு வந்து வேலை உயர்வு, பதவி உயர்வு உண்டு ஆகிறது. பணம் தேவையான அளவு கிடைக்கிறது. மாணவர்களுக்கு மட்டும் படிப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. அடுத்து கும்பராசி. உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக அக்கறை எடுத்துக்கோங்க. மனசில் வந்து அந்த நெகட்டிவ் சிந்தனைகளை வரவிடாமல் தவிருங்கள். அதுதான் ரொம்ப நல்லது நீங்கள் செய்ய வேண்டியது. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. வண்டி வாகனங்களை மெதுவாக ஓட்டுங்கள். மனைவியின் பேச்சுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது வந்து வண்டி வாகனத்தை கொஞ்சம் மெதுவாக ஓட்டிக்கிட்டு போங்க. அடுத்தல வந்து நெகட்டிவ் வராமல் நான் சாதிப்பேன், நான் ஜெயிக்கன்னு பாசிட்டிவாக திங்க் பண்ண நினச்சிக்கோங்க. அடுத்து மீன ராசி. மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவர்களுக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறது தான் உங்களுக்கு நன்மை தரும். ஆமாம், தூக்கத்தில் வந்து கொஞ்சம் சிறு பிரச்சனை வருது. மத்தியில் டிஸ்டர்பன்ஸ் வருது. டீப் ஸ்லீப் வர்றதில்லை. கோபம், டென்ஷன் வந்து காரணமில்லாமல் வந்துக்கிட்டு இருக்கு. குறைத்து கொள்ளுங்கள். எதிலும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ விளையாட்டு போட்டிங்க, பாட்டுங்க, சினிமா இதில் வந்து கவனத்தை செலுத்தி கொள்ளுங்கள். உங்களோட டென்ஷனை குறைத்து கொள்ளுங்கள். நண்பர்களே, நிகழ்ச்சி ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.